உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். இந்த தொழிலாளர் தினம் மிக மிக முக்கிய வாய்ந்தது. ஏன்னா இனம், மதம், மொழி அனைத்தையும் கடந்து தொழிலாளி வர்க்கம் என்ற ஒரே போர்வையில ஒரே தளத்துல உலகம் முழுதும் கொண்டாடுகின்ற இந்த நாள். சோ இந்த நாளை விடாம நம்ம செய்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். Hidup, 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 hidup pekerja, hidup pekerja, bangkit, 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 bangkit pekerja, bangkit pekerja. நீரின்றி அமையாத உலகம், தொழிலாளியின்றி இயங்காத உலகம். ஆம், இன்று உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. தொழிலாளர்கள் இல்லை என்றால் முதலாளி வர்க்கமே இல்லை. இதை புரிந்து கொள்ளாத முதலாளிமார்கள் இன்னமும் இவ்வுலகில் நடமாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்று தோட்டங்கள் இருந்த பொழுது ஒவ்வொரு தோட்டத்திலும் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து தொழிலாளர் தினத்தை கொண்டாடினார்கள். ஆனால் இன்று தோட்டங்களோ இல்லை. தோட்டங்கள் இருந்தாலும் மாற்று இனத்தார் தோட்டத்தில் வேலை பார்க்கிறார்கள். மறக்க முடியாது வி டேவிட் அவர்களை. ஆம், டிஏபி கட்சியில் அன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்தான் வி டேவிட் அவர்கள். இந்த ஒரு நாள் உழைப்பவர் வர்க்கத்திற்காக விடுமுறை வேண்டும் என்று ஐநா சபை வரை புரட்சியை எழுப்பியவர். அன்று மக்களுக்காக குரல் கொடுத்தவர். தோட்ட பாட்டாளிகளுக்காக போராடியவர். ஆனால் இன்று என்ன நிலை? தொழிலாளர் தினம் என்பது குளிர்சாதன வசதி படைத்த இடத்தில் கொண்டாடுவதல்ல. அதனால்தான் இன்று மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூரில் ஏறக்குறைய 40 இயக்கங்கள் இணைந்து 1000க்கும் மேற்பட்டோர் பலதரப்பட்ட தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இது குறித்த தகவல் பின்வருமாறு. என் பெயர் சரஸ்வதி முத்து. இன்றைக்கு தலைநகர் டத்தாரான் மெர்டேக்கால ஆயிரக்கணக்கான மக்களோடு நின்று இன்னைக்கு நாங்க தொழிலாளர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதன் வரலாறு 1994ல பல பிரச்சனைகள் தீரல. தோட்ட மக்கள், நகர முன்னோடிகள், தொழிலாளர்கள், கஞ்சி தொழிலாளர்கள் எல்லாருடைய பிரச்சனை தீரல. சம்பளம், மாத சம்பளம்லாம் இல்லாத நேரம். அப்ப நாங்கெல்லாம் 2000 பேர் முதல்ல 94ல இந்த டத்தாரான் மெர்டேக்கால போராடணும். போராடும் பொழுது FRU நம்மளெல்லாம் தடுத்து நிப்பாட்டினாங்க. ஸோ அது ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியது. ஸோ அதுக்கு பிறகு அந்த அலை கடுமையா 1 வருஷம் தாக்கம் எங்க பார்த்தாலும் அந்த பிரச்சனை பேசினாங்க. பிறகு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் நாங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் பல தகராறு செஞ்சாங்க. எங்கள ஒரு 5வது வருஷம் எங்களை கைது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வரும் பொழுது ஸோ இப்ப 2025ல நிக்கிறோம். அப்படின்னா இந்த வருடம் 31 ஆண்டுகள். இந்த 31 ஆண்டுகள்ல ஆரம்பத்தது 4 குழுக்கள். இப்ப பல இளைஞர்கள் ஒரு 40 குழுக்கள் ஒன்று சேர்ந்து இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருடமும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கோம். இந்த வருடமும் சம்பளம் பத்தாது, 1700 பத்தாது, நம்ம 2000 வெள்ளி கோரிக்கை வைக்கிறோம். விவசாயத்துக்கு நிலம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப இம்போர்ட் பண்றோம், அது 13 பில்லியன் மேல போகுது, விலைவாசி ஏறுது. ஸோ நம்ம என்ன சொல்றோம், விவசாயிக்கு நிலம் கொடு. அப்புறம் பின்னருக்க பண்டாருக்கு இப்ப நகர வாசிகளுக்கு வீடு கொடு. விலைவாசி வானத்தை தாண்டி நிக்குது. சாதாரண தொழிலாளி வீடு வாங்க முடியல. அப்புறம் கான்ட்ராக்ட் சிஸ்டம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. கான்ட்ராக்ட் சிஸ்டம் குத்தகை முறையில தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது, அதுவும் டாக்டர்களையும் அந்த உயிரை காக்கும் டாக்டர்களுக்கும் அந்த பரிதாப நிலை. ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றி நிரந்தர வேலையை கொடு. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம்லாம் குறைக்கணும். சுகாதாரம் இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, எமர்ஜென்சில நல்ல ஒரு பரபரப்பு மிக்க சூழ்நிலையில நல்ல மருத்துவ வசதி கிடைக்கல. ஸோ அதுக்கெல்லாம் அரசாங்கம் ஒரு நல்ல உதவித்தொகையை கொடுக்கணும்னு கேட்டு இந்த கோரிக்கையை இன்று கொண்டாடுறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம கோரிக்கையை முன்வைத்து இந்த தலைநகரத்துல நாங்கெல்லாம் கோரிக்கை முன்வைக்கிறோம். இது கண்டிப்பா அரசுக்கு போவோம்.
பல மாற்றங்கள் வருது. ஆனா இது பத்தாது. மற்ற நாளில மில்லியன் கணக்கில் தொழிலாளி வந்து முற்றுகையிடுவாங்க, உரிமை குரல் எழுப்புவாங்க. ஸோ அது வரணும். இங்க அது வருவதற்கு நாங்கள் தொடர்ந்து மலேசிய சோசியலிச கட்சி சார்பில் இந்த போராட்டம், இந்த பேரணி தொடர்ந்து நடக்கணும் கேட்டுக்கொண்டு, வாழ்க பாட்டாளி, வளர்க வர்க்க போராட்டம் என்று நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம டட்டாரான் பர்த்டே கிட்ட இருக்கிறோம். இது ஒரு பெரிய நிகழ்ச்சி. பல குழுக்கள் இங்கே சேர்ந்து வந்து மே தினம் கொண்டாடுறோம். இங்கே பார்த்தா விவசாயிகள் இருக்காங்க, ஒராங் அஸ்லி இருக்காங்க, பல விதமான பாட்டாளிகள் இருக்காங்க, பல என்ஜிஓ இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, நம்ம உழைக்கிற மக்களுக்கு ஒரு நியாயமான சம்பளம் கொடுக்கணும். பார்த்தா நம்ம நிறைய செல்வாக்கு, நிறைய பணம் நம்ம உருவாக்குறோம். ஆனா என்ன நடக்குதுன்னா, அந்த பணம் பார்த்தா வேற ஆளு கையில போகுது. நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப குறைவா இருக்குது. நம்ம சொல்றோம் அது நியாயம் இல்லை. நல்ல காஜி மினிமா கொடுக்கணும், நல்ல சம்பளம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா இருக்கணும். அதான் நம்ம கேட்கறது. பல கோரிக்கை இருக்குது. ஓரங்காசிக்காரங்க என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க நிலத்தை நம்ம கச்சா பண்ணாதீங்க, நம்மளுக்கு நிலம் ரொம்ப முக்கியம்னு அவங்க பேசுறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் கூட கேட்கறாங்க, நம்ம நிலம் வந்து கச்சா பண்ணாதீங்கன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி பல கோரிக்கைகள்லாம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறோம். ஸோ மே தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்க பாட்டாளி, வளர்க்க வர்க்க போராட்டம். இது வந்து இன்னைக்கு மே தினம் வந்து வருஷம் வந்து ஜவுத்தன் கோசா மே சத்து வந்துட்டு வருஷம் வந்து ஒரு பேரணி நடத்துவோம். இந்த வருஷம் வந்துட்டு பாச அரசனிலேருந்து டத்தரான் பர்த்டேக்காக்கு வந்துட்டு ஒரு 1000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பல பேர் பல மாநாடுலேருந்து வந்திருக்காங்க, பல குழுங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஒராங் அஸ்லி, விவசாயிகள், தொழிலாளிகள், கிளீனர், செக்யூரிட்டி கார்டு, அந்த மாதிரி பல பேர் பல இடத்துல வந்துக்கிட்டு ஒரு 1000 பேர் கூடியிருக்காங்க இந்த வருஷம் மே தினத்துக்கு. இந்த வருஷம் மே தினமோட முக்கியமான கோரிக்கை வந்துக்கிட்டு, ரொம்ப பேருக்கு வந்துக்கிட்டு விலைவாசி கூட வந்ததுனால சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அரசாங்கம் வந்து குறைஞ்ச சம்பளம் ஏற்றுனாலும் வந்துட்டு பிடிக்க முடியல மக்களுக்கு. இந்த மே தினத்தில் வந்துட்டு இதை முழுக்க வைக்கிறோம். ஒன்று பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. எல்லாமே மிஷினு. அப்போனா தொழிலாளிங்களுக்கு வேலை இல்லை. ஸோ மிஷின் வந்துக்கிட்டு பல வேலைகள் மிஷின் செய்யறதுனால பல பேருக்கு வேலை இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை. இதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது, அவங்க வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது. ஸோ இந்த மே தினத்தில் வந்து ஏஐ டெக்னாலஜி சூழ்நிலை ஒன்று வந்துட்டு இந்த கிக் ஒர்க்கர்ஸு, இந்த மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கும் பல பிரச்சனைகள் சரியா, இவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. ஸோ இந்த மே தினத்தில் வந்துக்கிட்டு ஜவுத்தன் கோசா மே சத்து, கப்புங்கான் மர்ஹாயின், PSM பல இயக்கங்கள் வந்து ஒன்றா வந்துட்டு இந்த வருஷம் மே தினத்தில் கலந்துருக்கு. அரசாங்கம் வந்து ஒன்று மே தினம் கொண்டாடுறாங்க. புத்ராஜாயில் யூனியன்லாம் அங்கே போயிருக்காங்க. ஆனால் மே தினம் சரித்திரம் என்னன்னா, ரோட்டில் ஒரு பேரணியில் நடக்கணும். அதுதான் மே தினத்தோட வரலாறு. அதனால தான் வருஷமாக வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இந்த மே தினத்தை அந்த ஸ்பிரிட்டை கொண்டுட்டு வர்றதுக்கு ரோட்டில் வந்து பேரணியில் வந்து தொழிலாளிங்க நடப்பாங்க. வாழ்க பாட்டாளி, வளர்க வர்க்க போராட்டம். வாழ்க பாட்டாளி, வளர்க வர்க்க போராட்டம். இன்னைக்கு தொழிலாளர் தினம். எல்லாரும் பாத்தீங்கன்னா டத்தாரான் பர்த்டேக்கால தொழிலாளர்கள் ஒன்று கூடியிருக்கோம். இந்த வருஷம் நம்ம என்ன கேக்குறோம்னா, சம்பளம் வந்து கண்டிப்பா ஏறணும். ஏன்னா வந்து மக்களோட வாழ்க்கை சுமை வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. தொழிலாளர் தான் வந்து நாட்டோட முதுகெலும்பு.
அதனால அவங்களுக்கு கண்டிப்பா வந்து நியாயமான அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கோம் இங்க. ஸோ இந்த 2025 மேடையில நீங்க எல்லாரும் இணையணும், தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். வாழ்க பாட்டாளி, வளர்க வர்க்க போராட்டம். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.